ஸோ இதுதான் நான் கடைப்பிடிக்கிறது. இப்போ நான் வந்து சர்ச்சில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, இது அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்குவேன். ஆனால் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் சரியா, தேவசமத்தில் போய் நிற்கிறேன், ஓகே, அங்கே எனக்கு வந்து பண்ணலான்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவேன். வேண்டான்னா அதனால் செய்ய வேணான்னாலும் நீ கோச்சிக்கிட்டான்னா கோச்சிக்கலாம் என்ன இருக்குது, நீ சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு அவ்வளோதான். ஓகே, சரியா, செய்யாது தேவனுடைய விருப்பம். இப்போ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஓகே பண்ணு அப்படின்னா பண்ண போகிறோம். பண்ணலன்னா இப்போ சிலர் வந்து கோச்சிக்குவாங்க, பாரு நான் சொல்கிறது செய்யலை, நான் பண்ணுறது பண்ணல. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எப்போ அங்கே நான் வந்து அங்கே திருப்திப்படுத்தணும், ஒன்றை திருப்திப்படுத்த வரல. ஸோ அதனால் மென்டர்லேயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே அவங்க சொல்கிறது தான் தேவ வாக்கு. நீ நிறைய இடத்துல நீ மென்டலி மிஸ்கைட் பண்ணுவாங்கப்பா. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னா, அவங்க அம்மா ஒரு தாய் வந்து கானான் ஒரு கல்யாணத்தில் வந்து ஒரு கைட் பண்ணுறாங்க. அங்கவே சொல்கிறாரு, உனக்கு எனக்கு என்ன, அதுக்கு சொல்ல மாட்டா ஸ்திரீயே எனக்கு இன்னும் வேலை வரல. விச் மீன்ஸ் அவருக்கு கைடன்ஸ் வந்து பிதா தான். இந்த பூமியில் யார் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் கர்த்தர் பேர் மேலே மாத்திரமே அவர் காத்திருந்து அவர் சித்தத்தை எப்பவுமே நான் வந்து ஒன்று காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து ஆண்டவர் சமூகம், தேவனுடைய சமூகம். என்னை அழைச்சது அவர் தான். எந்த ஒரு மென்டர் வந்து உன்னை அழைக்கவே இல்லை. சரியா, ஸோ நம்ம வந்து எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்கணும், பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது. இப்போ உனக்கே வந்து நானே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், அப்பா இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து பண்ணிடுற. சரியா, ஒரு நஷ்டம் ஆச்சுன்னா யார்கிட்ட வருவேன்னா என்கிட்ட தான் வருவேன். என்னண்ணா நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணேண்ணே அப்படின்வேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் என்னப்பா சொல்கிறது, நான் எனக்கு தெரிஞ்ச சொன்னேன்னுவேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நான் போய் கேட்கும்போது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீரே அப்படி சொல்லும்போது அவரு நான் சொன்னேன்னா கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம அவர்கிட்ட போய் நின்றது நல்லது. எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் கையை கழுவ மாட்டாரு, அவருக்கு பாதியில் கழுவி விட மாட்டாரு. இப்போ நானா தான் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற அவர் கைவிட மாட்டார். அதனால மென்டர் வந்து அதனால தான் நான் வந்து இப்படி தான் இவங்க தான் சொல்லலாம் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன், யாரையும் ஃபிக்ஸ். ஆனால் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நல்லா காது கொடுத்து கேட்டுக்குவேன், நல்லா காது கொடுத்து ஓகே அப்படின்னு கேட்டுக்குவேன். பட் ஆனால் அது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா ஆண்டு சம்பந்தத்தில் மன்னிப்பு கேட்பா மாற்றிக்குவேன். அவங்க சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன். சரியா, நானாக தான் அப்படியே போயிட்டே இருப்பேன். இது வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் பேசிக்காக இன்னைக்கு இந்த ஊழிய பாதை அப்படின்றதே ஒரு இந்த நிகழ்ச்சியின் பேர் மாத்திரம் இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தங்களுடைய பாதைகளை தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போதான் முதல் படி எடுத்து வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஜேர்னியே முதல் அடியிலேருந்து தான் தொடங்குதுன்னு. ஒரு சில பேர் பாதி கடந்து போயிருக்கலாம், ஒரு சில பேர் இன்னும் கிட்ட கடந்து போயிருக்கலாம். இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம், இந்த ஒரு சில அடிகள் மாத்திரமே எடுத்து வைத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஊழிய பாதையில் சில அறிவுரைகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எதை வந்து நீங்கள் பேசிக்காக இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் நான் சேரும்போது, ஒரு எல்கேஜியில் சேரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான சில விஷயங்களை வந்து கைடன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா? அதுபோல் தேவன் இப்போ பேசுறது கூட வந்து உங்களை நாங்கள் மென்டாராக இல்லை, உங்களை எப்படி பார்க்குறோன்னா தேவனுடைய கருவியாக பார்க்குறோம். தேவன் உங்களை கொண்டு பேசுகிறார் அப்படின்ற ஒரு கருவியாக பார்க்குறோம். இதை கூட அவங்களை இப்போ நீங்கள் சொன்ன டிப்ஸே நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. இந்த அட்வைஸ் அத்தனையும் எடுத்துக்கின்னு தேவ சமூகத்துக்கு போய் சஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னும் இந்த முதல் கட்ட படிகள் எடுத்து வச்சிருக்கிற இள ஊழியக்காரர்களுக்கு ஒரு 2 அல்லது 3 சஜஷன்ஸோ அட்வைஸோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னத்தை கொடுக்கலாம்னா? நீங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருவார். சரியா, அழைப்பு பெற்றிருந்தால், அழைப்பு இருந்தால் தான் வரணும். அது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஓகே, சரியா. ஸோ அழைப்பு இல்லாமல் வந்துடாதீங்க, அது வந்து நான் சொல்லுவேன். அப்போது ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா வான்னு சொல்லிட மாட்டார். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இதை நம்மளுக்கு உணர்த்தி இருப்பார். ஜென்ரலாக அது வந்து நமக்கு தெரியும். அது இப்போ நான் வந்து ஆண்டவர் வந்து என்னை அழைக்கும் பொழுது அந்த சால்வேஷன் டிவி தரிசனத்தை கிளியராக நான் பார்த்தேன். ஓகே, சரியா. அப்போ பார்த்துட்டு எனக்கு நல்லா தெரியும், இப்போ சால்வேஷன் டிவின்னு ஒன்று ஆரம்பிக்கணுன்றது என்னுடைய அழைப்புன்றது தெரிஞ்சிருச்சு. சரியா, தெரிஞ்ச பிறகு கிளியராக ஆண்டவர் அழைச்சிட்ட பிறகு
நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபாஸ்டிங் இருந்தேன் 40 நாள். ஓகே, சரியா? இப்போ 40 நாள் இருக்கும் பொழுது டெய்லி ஆண்டவரே பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு. ஆண்டவர் ஒன்றுமே பேச மாட்டார். பேசுங்க 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 பேசுங்கன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இது பண்ணியிருந்தேன். அப்போ 21ஆம் நாள் நினைக்கிறேன், 21st டே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. சரி, அவங்களும் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான். கால் பண்ணிட்டு, என்ன ஜேம்ஸ் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உபவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். யார்ட்டையும் நம்ம உபவாசம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் உபவாசம் இருக்கிறேன். உபவாசமா அப்படின்னாங்க. ஆமாம், எதுக்கு அப்படின்னாங்க. இல்லை, ஆண்டவர் வந்து அழைச்சிருக்கிறாரு, அதான் இன்னும் தெளிவான வழி நடத்துதலுக்காக உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி வாங்கினா நம்ம கேட்டாங்க, சரி அழைச்சார்ல, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்த நீ அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்த? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்காம உட்காந்துட்டு ஆண்டவர் இன்னும் பேசுனா அவர் எப்படி பேசுவார்ன்ட்ட. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அது. இப்போ கிளியரா ஆண்டவர் பேசிட்டார், உனக்கு வந்து கிளியரா சொல்லிட்டார், இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, உதாரணமா அன்னைக்கு 21 நாள் என் ஃபாஸ்டிங் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த கேள்வி கேட்ட உடனே நான் 40 நாள் நான் பண்ணவே இல்லை. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கே நான் இன்னும் எதுவுமே செய்யலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நேமை நான் சூஸ் பண்ணி, அதுவும் எல்லாமே ஆண்டர் கொடுத்துட்டாச்சு, நேமெல்லாம் கொடுத்துட்டார், எல்லாமே கொடுத்துட்டார். கொடுத்தப்பக்கு தான் நான் 40 நாள் உட்காந்துருக்கிறேன். கிளியராக ஆண்டர் பேசிட்டார், என்ன பேர் எல்லாம் பேசியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணுக்கா. எது சால்வேஷன் டிவி பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன, அதை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ சர்ச் வந்து ஆண்டர் உங்கள்கிட்ட பேசிட்டார், உதாரணமாக நான் பேசிட்டாருன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த சர்ச் பேர் உனக்கு தெரியும். அப்போ சர்ச் பேர் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஆமாம், ஏன்னா வளர்ந்த பிறகு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆத்மாவே ஒருத்தம் கூட இல்லை, இப்போ போய் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம வந்து உலக பிரகாரமாக சில காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது ஆத்மாக்கள் வராங்க, காணிக்க வருது வரல ரெண்டாவது. ஆனால் ஒரு சபை ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரா, முதல்ல ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணு. லீகலாக கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுமோ, ஒரு வாடகை இடத்துலையோ இல்லைனா ஒரு வீட்லேயோ ஒரு அட்ரஸ் போட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணு. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதை நம்ம திங்க் பண்ணணும். அடுத்தது ஓகே, ஒரு வாடகைக்கு இடம் பார்க்கலாமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம உட்காந்து ஆண்டவரே நான் வந்து வாடகைக்கு இடம் பார்க்கலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். எதுக்கு அதை கேட்குற? சொல்லிட்டார் ஆண்டவர் தான் உனக்கு சபை ஒளின்னு சொல்லியாச்சு. ஸோ நீ அடுத்த ஸ்டெப் எடுக்க 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 ஆண்டவர் வந்து வழிகளை திறக்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா நம்ம விசுவாசத்தில் நம்ம காலிட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஆண்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஆண்டர் கேட்பார், நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன பண்ணன்னு கேட்பார். ஃபஸ்ட்டு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இளையத்தலைமுறைக்கு அதான் ப்ராப்ளமு. ஸோ அவங்க வந்து போல்டாக ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆண்டர் சொன்னால் செய்கிறேன், ஆண்டர் சொன்னால் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, அவர் நான் சொன்னதே நீ செய்யலை, இன்னும் அடுத்தது என்ன சொல்கிறது உனக்கு, நான் சொல்கிற பாயிண்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் ஆண்டர் கிளியராக சொல்லிட்டாரா, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிரு. அதுக்கு என்ன அர்த்ததோ அது தெரியும், நல்லா தெரியும். இப்போ சபை ஊழியனா உனக்கு நல்லா தெரியும். ஒரு சர்ச் பேர் இருக்கணும், ஒரு சர்ச்சுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு வாடகைக்குனாச்சும் ஒரு இடம் வேணும், இல்லை லீஸ்க்கு ஒரு இடம் வேணும். அட்லீஸ்ட் உன் பட்ஜெட்டுக்கு ஏதாவது தகுதியான ஏதாவது இது நீ உனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நீ ஸ்டெப் எடுத்து வைய. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க சர்ச் ஊழியன்னு சொல்லிட்டீங்க, ஆண்டவரை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் வந்து இப்போ வந்து வாடகைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு நல்ல ஒரு இடத்த தாங்க, அதுக்கான அமௌண்ட்டு தாங்கன்னு சொன்னால் கர்த்தர் அந்த காக்கா அனுப்பிச்சிடுவார். நீ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரை காக்காவை கொடுங்க, முதல்ல காசு கொடுங்க, அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன்னா ஆண்டு செய்ய மாட்டார். ஓகே ஓகே. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறப்ப, இது மற்றவங்களுக்கு எப்படிலாம் இல்லை, இதான் ரியாலிட்டி, இதான் ரியல். சரி, அப்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகும்பொழுது, சரி ஃபஸ்ட்டு 1 2 3 போகும்பொழுது ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே அவர் ஃபஸ்ட்டு பேசுனதெல்லாம் வந்து எனக்கு நிறைவேற்றிட்டேன், உனக்கு ஒரு திருப்தி வருது, ஓகே பண்ணிட்டோம்ப்பா, அவர் பேசுனதெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து எனக்கு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறது, நீ ஃபாஸ்டிங் இது ஜோம் பண்ணு, அது நான் தப்பு கிடையாது. சரியா? அப்போ ஆண்டர் கிளியராக பேசுவார். சரி, அப்போ ஆண்டர் வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிடுவார். இந்த 2 கேட்டகரினா ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தேவன் திட்டவட்டமாக பேசின பிறகும் உக்காந்துட்டு பேசு அது ஒரு கேட்டகரி இருக்கு. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, தேவன் பேசியே இருக்க மாட்டாரு, குடு 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 ஓடிடுறது. அது வந்து நம்ம பேச பண்ணிட்டு அது வந்து அடிபட்டு தான் வரணும். அடிபட்டு வரும்போது என்ன ஆண்டவரே உங்களுக்கு ஊழியம் தானே செஞ்சேன், என்ன போய் அடிச்சிட்டீங்க. ஸோ இது தெளிவாக அழைப்பு இல்லாமல் வர்றது வந்து இவனை
உலக பிரகாரமாக ஒரு கம்பெனியில் வந்து சரியா அவன் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்காம உன்னை வேலைக்கு எடுக்க மாட்டான். அதே தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தோட வேலைக்கும். அவருடைய அழைப்பு இல்லாமல் நீ என்ன தான் செஞ்சாலும் அதில் நீ கனியை பார்க்க முடியாது. சரியா, அது வந்து கன்ஃபார்ம். அதனால் அந்த அழைப்பு இருக்கா முதல்ல பாருங்கள். அழைப்பு இருந்தால் ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லிட்டார்ல, அது முதல்ல செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து திருப்பி அடுத்தது பேசுங்க. அடுத்தது ஆண்டவரை கேளுங்க, கண்டிப்பாக செய்வார். அதை அதை விட்டுட்டு நம்ம உட்காந்து திருப்பி ஆண்டவரை பேசுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது வந்து அது ஒரு கான்செப்ட். இன்னொன்று, நம்ம அவர் அழைச்சது அவராக இருக்கிறதுனால ஸோ என்றைக்குமே வந்து நம்ம வந்து இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு வந்து பக்கபலமாக நிற்பாங்க, இவங்க எனக்காக இது பண்ணும், யாரையும் வந்து நம்பாத. சரியா, அது யாராக இருக்கட்டும். சரியா, இவங்க எனக்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சின்னா அவனை ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஏன்னா அழைச்சது வந்து கர்த்தர். ஸோ அந்த சோர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கட் பண்ணிடுறது நல்லது. சோர்ஸ் எல்லாமே கட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில டைம் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தோணும். சரி, இப்போ என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவரை போய் பாருங்கள், உதவி செய்வார், எதுக்கு நான் அவரை போய் பார்க்கணும்? என்னுடைய பாயிண்ட் அதான். ஏன்னா அவருக்கு கொடுக்குறதா எனக்கு கொடுக்கணும், ஏன் அவருக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்காம கொடுப்பாரு. ஸோ இது என்னுடைய கான்செப்ட். அதனால அந்த சோர்ஸை வந்து எல்லாமே கட் பண்ண பார்க்கணும். சரியா, ஏன்னா ஆண்டருக்கு கிளியராக தெரியணும் இவன் நம்மளை தான் சார்ந்து இருக்கிறான். ஓகேவா, அப்போ ஆண்டர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம வந்து ஒரு 10 பேரை வச்சுருந்தோன்னா ஆண்டர் நம்மளை 10 ஒருத்தர் தான் வச்சிருக்கிறான், நம்ம இதுக்குடா செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் செய்ய மாட்டார். இல்லைன்னா இந்த ஆண்டவர் கேட்குற இல்லையா, கை குறுகி போச்சுன்னு நினச்சோன்னு. ஆமாம், அதனால் அதனால் ஆண்டவர் வந்து என்றைக்குமே வந்து அவரையே சார்ந்து இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பார். ஸோ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறனால ஸோ அதனால் நம்ம அவரையே சார்ந்திருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து என்னுடைய முக்கியமான அட்வைஸ். ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நிறைய இடத்துல நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து தப்பாக சொல்ல, சில ஃபெலோஷிப் வச்சுக்கணும், பாஸ்டர்ஸ் ஐக்கிய கூடுகையில் இருக்கணும், ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். சரியா, இதெல்லாம் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க ஜென்ரலாக இந்த வளர தலைமுறை. என்னுடைய பர்சனல் அட்வைஸ் வந்து அப்படிலாம் வச்சுக்காதீங்க இப்போதைக்கு. ஏன்னா ராங்காக கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சரியா, ராங்காக கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நீ வந்து லிங்கராஜபுரத்தில் ஊழியக்காரரு. சரியா, இப்போ நானும் ஆண்டர் வந்து லிங்கராஜபுரத்தில் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், சும்மா சபை ஊழியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறோம். இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃபெலோஷிப்பில் நம்ம எல்லாரும் போய் நிற்கிறோம். சரியா, நீ லிங்கராஜபுரத்தில் 10வது தெரு, நான் லிங்கராஜபுரத்தில் 2வது தெருன்னு வச்சுக்கலாம், சும்மா வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஒரு ஃபெலோஷிப்பில் ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க, பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் உட்காந்துருக்குறான். நான் வந்து உன்னை பார்த்து சந்தோஷப்படுவேனா பொறாமப்படுவேனா? பொறாம வரணும். ஏன்னா நீனும் இருக்குது லிங்கராஜபுரம், நானும் இருக்குது. ஸோ மாம்சமாக அங்கே வந்து ஒற்றுமை இல்லை, பொறாம வரும். ஸோ இப்போ எங்கே போயிடுமோ அங்கே போயிடும். அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஃபெலோஷிப்லலாம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இது ஆரம்பிக்கிறியா, ஏன்னா நீ சைலண்டாக எந்த இடத்துல ஆண்டு சொல்கிற நீ ஆரம்பி. அங்கே போயிட்டு உக்காந்துட்டு நம்ம வந்து இது போகணும், அந்த ஃபெலோஷிப்பில் உட்காந்து நான் வந்து தப்பு சொல்லலை, பட் ஆனால் அங்கே வந்து உனக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் நிறைய வரும். அது வந்து உன்னை வந்து சோகமாக்கிடும், உன்னை வந்து ஆவி வந்து ட்ரெயின் பண்ணி விட்ரும். இல்லைண்ணா, இது ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது போல் சில பொறாமைகள் வருவாங்க, சில வாக்குவாதங்கள் கூட உருவாயிடலாம், பகைமையை உண்டாக்கிடலாம். எதுக்கு வந்துச்சு? அதனால கர்த்தர்கிட்ட கொடுத்துருவோம். அதனால அந்த மாதிரி ஃபெலோஷிப். இன்னொன்று அங்கே போனால் நம்மளுக்கு பிரியாணி கொடுப்பாங்க, ஒரு கவர் கொடுப்பாங்க, இதுக்காகலாம் போகாத. ஸோ ஒரு பிரியாணிக்கும் ஒரு கவருக்காக ஆண்டவனை அதுக்காக அழைக்கல, ஒரு பெரிய திட்டத்தோடு அழைக்கிறார். ஒன்று நீங்கள் சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் வருது, ஒரு இடத்துக்கு உங்களை அழைச்சி அங்கே கொண்டு போகும்போது அங்கே வந்து ஊழியக்காரங்களாம் இங்கெல்லாம் அப்படி இருக்கிற ஊழியக்காரங்க அங்கே இப்படி இருந்துக்கிட்டு அது கர்த்தருக்கு கனமாகவே இருக்காது. அதனால் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபெலோஷிப்பில் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் இருக்குது, அது எழுதி தரேன். சரியா, அதெல்லாம் சும்மா உனக்கு பெட்ரோல் காசும் உனக்கு பிரியாணி தான், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அதான் பார்ப்பாங்க. ஸோ அதனால என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து சிலங்க தப்பாக நினைக்கலாம், நான் இவர் பேசிட்டு இருக்காரு இப்படின்னு. ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நீ வந்து ஆரம்பிக்கும் போது கத்தரையே ஆரம்பிக்கும் போது இல்லை, எப்போவுமே கத்தரையே சார்ந்துக்கோ. இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இந்த ஃபெலோஷிப் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு இது பண்ணுவாங்க, அது எதுவுமே வந்து சார்ந்து இருக்காதுன்னு சொல்லுவேன்.
யாரையும் சார்ந்திருக்காதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு இப்போது அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வந்திருக்குது, என் மனைவியின் இடத்துலேருந்து வந்திருக்குது. ஷூட்டிங் டைமில் வராங்க. ஆமாம். அது கேள்வி என்னென்னா, இது விசுவாசிகளுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தங்கள் பேருக்கு முன்பதாக தங்களை தீர்க்கதரிசிகள் என்று பெயர் போட்டுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய பெயர் இன்னதாக இருந்தாலும் பேருக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள், ஒரு ஏசையா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசியை போல தங்களை முன் காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் மூலமாய் வருகின்ற வார்த்தைகளை, அதாவது இப்போ சில இந்த கேள்வியோட சாராம்சம், சில சபைகளில் சில ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அது தேவனிடத்துலேருந்து வந்துதான், இல்லை இவர் தீர்க்க தரிசனம் சொன்னாதான் இவர் ஊழியக்காரன்னு ஏற்றுக்குவாங்களான்னு நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்குறேன். திடீர்னு ஒரு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பதட்ட சூழ்நிலைண்ணா. எப்படின்னா, அந்நிய பாஷை பேசினாதான் அந்த பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுகிறாரு, இப்போ நான் பேசலைன்னா என் விசுவாசிங்க என்ன நினச்சிக்குவாங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு அந்த அபிஷேகம் இருக்குது, எங்கள் பாஸ்டருக்கு அந்த அபிஷேகம். அந்த பாஸ்டர் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, நம்ம பாஸ்டர் ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்ல மாட்டேன்றாரு. அப்படி கம்பேரிசன் பண்ணுறதுனால சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கிக்கிட்டு, அது அந்நிய பாஷைன்னு கூட தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இவங்களே ஒரு பாஷையை கிரியேட் பண்ணி அந்நிய பாஷை போல பேசுவாங்க. சில நேரத்தில் சில ஊழியக்காரர் ஒரு கட்டாயத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் இது 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 எப்படி அந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது? இல்லை இவங்களை சார்ந்திருக்கிற விசுவாசிகள் அது தேவனிடத்துலேருந்து தான் வந்துதான் அந்த தீர்க்க தரிசனம், இல்லை மனுஷனால் உண்டாக்கப்பட்டதா, எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும்? இது கேள்வி ஒன்று. இப்படிப்பட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால இவங்க இதெல்லாம் செய்கிறதுனால தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவாங்களே, இவங்க எப்படி தங்களை மாற்றிக்கொள்ளணும்? இது என் மனைவி இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. பயங்கரமான கேள்வி. இவனே இப்போ ஜென்ரலாக நீ சொல்கிறது நல்ல பாயிண்ட்டு. பட் ஆனால் இன்னைக்கு ஜனங்க என்னென்னா தீர்க்க தரிசனம் சொல்லி ஓடுறாங்க. சரியா? ஸோ அதுவே தவறான ஒரு அணுகுமுறை. ஸோ ஒன்று நீ செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்னா, எப்படி நான் ஆலோசனைக்கு சொன்னேன்ல. ஓகே. ஸோ ஆலோசனை சொல்லும் பொழுது என்னென்னலாம் செக் பண்ண சொன்னனோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. தேவ பக்தி உள்ளவன், உண்மை உள்ளவன், பொருளாசை இல்லாத. சரியா? இது ஒரு ஆலோசனைக்கு குவாலிட்டிஸ். சரியா? அதே மாதிரி இப்போ தீர்க்க தரிசனம். சரியா? தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுடைய காரியங்களை நீ கவனிக்கணும். ஓகே. சரியா? ஓகே. ஸோ என்றைக்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார்கள் என்றால், ஒரு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், நானும் நிறைய பெரிய பெரிய தீர்க்கதரிசிட்டெல்லாம் இருந்திருக்கிறேன், இந்த கேட்டகரியிலலாம் அவங்கள வரல. உதாரணமாக சொல்லப்போனால் என் வாழ்க்கை நடந்த அனுபவம் தான், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு முறை சால்வேஷன் டிவியில் என்ன ஆச்சுன்னா, இவர் நம்ம ஆல்வின் தாமஸ் இருக்கார்ல சென்னையில், போதர் ஆல்வின் தாமஸ், அவர் தீர்க்கதரிசி. அவர் ஒரு முறை என்னை கூப்பிட்டுருந்தார், அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தார். கூப்பிடும் பொழுது நான் போய் உக்காந்துருந்தேன். உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ பேசிட்டே இருந்தார். திடீர்னு ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு அவர் வாய்ஸில், அவர் என்கிட்ட இப்படி தான் உட்காந்துருக்குறோம், ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னாரு. உன்னை பெரிய லெவலாக்க போகிறேன் அப்படிலாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறார். நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ ஒரு வேர்டு என்ன சொல்கிறாருன்னா, டிசம்பர் 25 நீனும் நானும் சேர்ந்து சால்வேஷன் டிவியில் லைவ் பண்ண போகிறோம். அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், செய்ய சொல்கிறார். அன்றைக்கி 25 நீனும் நானும் சால்வேஷன் டிவி லைவ் பண்ணுவோம். அதை உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய ரிவைவலை உண்டாக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்கிறது சாதாரண ஆள் கிடையாது. சரியா? நான் ஏன் இது நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அதனால நிறைய அடியும் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக கேட்டே இருந்தேன். கேட்டிருந்த உடனே அவங்களுடைய சிஸ்டர் ஜெனிஃபர்னு ஒருத்தவங்களை கூப்பிடுறாரு. அவங்க தங்கச்சி, சொந்த தங்கச்சி. ஜெனிஃபர் இங்கே வா, டிசம்பர் 25 எழுதி வச்சுக்கோ,
லைவ் சால்வேஷன் டிவியில் நானும் ஜேம்ஸும் சேர்ந்து பண்ண போகிறோம். எல்லாம் எழுதி ஆண்டர் திட்டம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். நானும் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, ஓகே. அப்போ 25ஆம் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் கன்ஃபார்ம்பா லைவ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகே, 3 மாதத்துக்கு முன்னாடி நடக்குது. நானும் அமைதியாக காத்துட்ருக்குறேன், என்னதான் நடக்குது பார்ப்போம். சரியா, டிசம்பர் 25 வந்துச்சு. ஆளும் வரல, ஃபோனும் வரல, ஒன்றும் வரல. ஓகேவா, நான் ஜெனிஃபர், நான் கொஞ்சம் இடமான தான். ஜெனிஃபருக்கே கால் பண்ணேன். ஏம்மா அவங்க அண்ணன் வரேன்னாரு, நான் வரல அப்படின்னு. அண்ணன் ஊரில் இல்லையா, அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்கு. அப்போ அன்னைக்கு சொன்னது ஆண்டவர். இதை மாதிரி நான் லிஸ்ட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஓடிடுவாங்க. எல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்போ தேவன் சொல்லியிருந்தா நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னா, அவங்க 1 சொல்கிறாங்களோ 10 சொல்கிறாங்களோ அத்தனையும் நிறைவேறணும். இல்லைங்க 8 நிறைவேறிச்சிங்க, ஒரு 2 தாங்க மிஸ் ஆயிடுச்சு. கதையா இருக்கு. 2 எப்படியா மிஸ் ஆகும்? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? புரியுது. ஸோ இப்போ ஜேம்ஸ் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, 10 சொல்கிறாருன்னா 10மே வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ 100 மார்க் வாங்கினா தான் பாஸு. சரியா, 80 மார்க் வாங்கினா பாஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோ. இப்போ எப்படின்னா 80 வாங்கிட்டால, ஒரு 100 கன்சிடர் பண்ணிக்கோ. எவன் கன்சிடர் பண்ண, எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? பாருங்க, நான் நீங்கள் சொன்ன வார்த்தை, யோனா ஒரு தீர்க்கதரிசி, அவர் அனுப்புறாரு. அவர் போலன்னா கூட ஆண்டவர் விடல. பாஸ் நீ போய் தான் ஆகணும். ஏன்னா தீர்க்க தரிசனம் எங்கிட்ட இருந்து வந்துக்குது, என்கிட்ட இருந்து வந்துருக்குது. அது பொய்யா போயிடக்கூடாது. நீயே இல்லைன்னா கூட போகணும். இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நான் இப்படி பேச போறேன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி? அது வந்து கஷ்டம். ஸோ இது வந்து என்னுடைய இதில் நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய கரியரில் வந்து என்னுடைய ஊழிய பாதையில் நிறைய பாதை இருக்குது. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் தீர்க்கதரிசி. அவங்கள தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி தீர்க்கதரிசின்னு போடுறவங்க தான் பேர் போட்டுக்கிறது. அவர் வந்து செப்டம்பர் 11 நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. செப்டம்பர் 11 வானத்தின் பலகணியில் கத்த திறக்கிறார். கோடிக்கணக்கான ரூபா ஊழியத்துக்கு தராரு. பெரிய லெவலில் போயிடுனார். இதில் டேட் எல்லாம் டைம் எல்லாம் இது செப்டம்பர் 11. சரி, நானும் உட்காந்து செப்டம்பர் 11 நல்ல ஞாபகம் இருக்கு. 11 ராணிப்பேட்டையில் அந்த ஒரு மரம் ஒன்று இருக்கும். அன்னைக்கு கூட நான் பிரதர்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது காமிச்சேன், ஏப்பா இந்த மரத்தில் தான் செப்டம்பர் 11 நின்று குடிக்க டீ இல்லாமல் நின்றுந்தேன். 10 ரூபாய் இல்லை, கோடி கோடியாக கொட்டும். கோடி கோடியாக கொட்டுற அன்றைக்கி 10 பாக்கெட்டில் 10 ரூபா. நான் அந்த மரத்துக்கீழே நின்று யோசிக்கிறேன், இதை மாதிரி இருந்ததே கிடையாதுடா நம்ம என்றைக்குமே. அப்போதான் வச்சு, ஐயோ செப்டம்பர் 11 இன்னைக்கு அடப்பா இந்த ஆள் சொன்னது போக்கல. ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன். அதுலேருந்து இவங்க அதான் சொல்கிறேனே. இப்போ அவங்க சொல்கிறதுல ஒரு 10ல் 5 நிறைவேறிச்சினால நம்ம என்ன நினச்சிடுறோன்னா, அந்த மீதி இருக்கிற 5 யோசிக்க மாட்டோம். இது பேசிக்காவே இந்த ஒரு கட்டத்தில் கிளி ஜோசியம் பார்க்குவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. தேவனுடைய தீர்க்க தரிசனம் கிளி ஜோசியத்துக்கு ஒப்பாக்கிட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் எப்போ வரும்னா கர்த்தரா கொடுப்பாரு. ஸோ அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தீர்க்கதரிசி உண்மையா, அதனால நான் வந்து தீர்க்கதரிசிகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். புரியுது. ஆனால் உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசி பெருகி இருக்கிறாங்க. ஆமாம், சரி, கள்ள தீர்க்கதரிசி பெருகி இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து தீர்க்கதரிசிகள்கிட்ட வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் வந்து, இந்த ஊழிய பாதையில் நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் வந்து என்னை அழைச்சார். அழைச்சிட்டு சென்னையில் தான் நேரில் போனேன். போயிட்டு உக்காந்த உடனே அப்படியே பேசிட்டே இருந்தார். அவர் வந்து பயங்கரமான ப்ராஃபிட் இன்றைக்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கேன். ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை இடைப்பட்டார். இன்றைக்கி 5 கோடி தராரு, நாளைக்கு உனக்கு 10 கோடி தேவை, யார் தருவா? இன்றைக்கி 5 கோடி ஓகே, நாளைக்கு 10 கோடி தேவை, உனக்கு யார் தருவா? நீங்கள் தான் தரணும் ஆண்டவர். அப்புறம் எதுவும் உனக்கு அது எனக்கு கொடுத்துருக்கிற தரிசனம் வேறு. என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னொரு முறை என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என் தரிசனத்தை நோக்கி நான் போகிறேன்.